அருமையானவர்களே, புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது நமது சமுதாயத்தில் மெல்ல துளிர்விட்டு படர ஆரம்பித்து இருக்கிறது. புத்தாடை அணிந்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து நள்ளிரவு 12:01 வாழ்த்து கூறும் பழக்கம் இன்றைக்கு சமுதாய மக்களிடம் உருவாகி இருக்கிறது. இந்த நூதன கலாச்சாரத்திலிருந்து தற்போதைய தலைமுறையை மீட்டெடுக்கவில்லை என்றால் எதிர்கால தலைமுறையை கட்டுப்படுத்த முடியாத சூழல் உருவாகும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. புது வருடத்தை வரவேற்பதற்காக முழு உலகமும் தயாராகின்றது. கிறிஸ்தவ சமூகம் உட்பட ஏனைய சமூகங்கள் தயாராகின்றன. சிறப்பு பிரார்த்தனைகள், சிறப்பு வழிபாடுகள் என்று அந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் என்றால் அதில் வியப்பேதும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய உலகம் கொண்டாட தயாராகின்றது என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் ஏற்படாத புத்துணர்வும் எழுச்சியும் ஜனவரி முதல் நாளில் ஒரு இஸ்லாமியனின் உள்ளங்களில் ஏற்படும் என்றால் இந்த அறிவு ஞானத்தின் வீழ்ச்சியை எங்கு போய் சொல்வது? சரி, அப்படி என்னதான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இவர்கள் செய்கிறார்கள் என்று பார்த்தால், புது வருடம் பிறந்துவிட்டது என்று அன்றைய ஒரு இரவில் மட்டுமே எத்தனை அனாச்சாரங்கள், விபச்சாரம், மதுபானம், இசை, ஆடல், பாடல்கள் இவைகள் ஒரு புறம் என்றால், பட்டாசு வெடிப்பது, கேக்கு வெட்டுவது, இனிப்புகள் வழங்குவது, புத்தாடை அணிவது, பிரியாணி சமைப்பது என்று பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வாரி இறைக்கப்படுவது மறுபுறம். இவைகளுக்காக சில முஸ்லிம் நாடுகள் வாரி இறைக்கும் பணம் பல மில்லியன்கள் என்பதும் இன்னும் வேதனையான விஷயமாக அமைந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிடம் ஒரு காலம் வரும், அப்போது மார்க்கத்தை பற்றி பிடிப்பவர் நெருப்பை பற்றி பிடிப்பவரை போல ஆகிவிடுவார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பல்வேறு விதமான கொண்டாட்டங்களுக்கு இஸ்லாமிய நாடுகளும் இன்றைக்கு அடிமையாகிவிட்டன. கடைசி காலத்தில் என்னென்ன அனாச்சாரங்கள் உருவாகும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களோ அவை இன்று இஸ்லாமிய நாடுகளிலும் நடைபெற்று வருகின்றன. கட்டுக்கதைகளான மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றை அரபியில் மொழிபெயர்த்து அதை இந்திய பிரதமருக்கு அன்பளிப்பாக தரும் அளவுக்கு அது உச்சகட்டம் அடைந்திருக்கிறது. சமீபத்தில் மௌசமுர் ரியால் என்ற பெயரில் சவுதியின் தலைநகர் ரியாத்தில் நடைபெற்ற ஒரு கலை நிகழ்ச்சி உண்மையான மோமீன்களுடைய உள்ளத்தில் அது மிகவும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மின் விளக்குகளால் கஅபா போன்று அமைக்கப்பட்டு அதை சுற்றி, அந்த கஅபா திரையில் இருக்கிறது என்றால் அதை சுற்றி அது பக்கத்தில் நின்று கொண்டு அரைகுறை ஆடைகளோடு பெண்கள் நடனமாடும் அசிங்கம், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் கூட நடைபெறாத அசிங்கம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய உலகின் முன்னோடியாக இருக்க வேண்டிய சவுதி இன்று தலைகீழாக மாறி ஹராமான கொண்டாட்டங்களின் புகலிடமாக மாறி உள்ளது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னர் இறுதியில் நாம் பேசுவோம். அதற்கு முன்பு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களின் தீமைகளை பற்றி நாம் பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டை ஏன் நாம் கொண்டாட கூடாது என்று நாம் பார்க்கிற போது, ஆங்கில புத்தாண்டை கிறிஸ்தவர்களும் ஏனைய சமூக மக்களும் கொண்டாடுகிறார்கள் என்றால் அதில் நாம் வியப்படைவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் முஸ்லிம்களும் அதை கொண்டாடுவதுதான் வேதனையான விஷயமாக அமைந்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டம் அறிவுக்கு மாற்றமான செயலாகவும் அது இருக்கிறது.
புதிய ஆண்டு துவங்குவதால் இனிப்பு வழங்கி கொண்டாடும் அளவிற்கு அதில் என்ன மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, ஒரு ஆண்டு அது முடிந்து மறு ஆண்டு ஆரம்பம் என்பது, அதாவது காலங்கள் கடந்து கொண்டிருப்பது கவலையான விஷயமே தவிர அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அல்ல. காரணம், வாழ்க்கை என்னும் பயணம் உண்மையில் மரணத்தை நோக்கிய பயணமாகும். ஒருவரினுடைய 80 வருட வாழ்க்கையில் 20 வயது முடிந்து 21வது வயது துவங்குகிறது என்றால் இன்னும் அவரது வாழ்நாள் 60 வருடம்தான். அதே போல 30 வயது முடிந்து 31வது வயது துவங்குகிறது என்றால் இன்னும் அவருடைய வாழ்நாள் 50 வருடங்கள் தான். அதே போல 70 வயது முடிந்து 71 வயது துவங்குகிறது என்றால் இன்னும் அவரது வாழ்நாள் 10 வருடங்கள் தான். ஆகவே ஒருவரின் ஆயுள் குறைந்து கொண்டே இருப்பதை, என் ஆயுள் குறைந்து விட்டது என இனிப்பு வழங்கி கொண்டாடுவதை விட முட்டாள்தனம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கும் பொருந்தும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கும் இது பொருந்தும். அதே நேரத்தில் இது போன்ற புத்தாண்டு தினங்களில் ஒரு முஸ்லிம் இத்தனை வருடங்களை கடந்து விட்டோம், இனி மீதமுள்ள என் வாழ்நாளில் அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று எண்ணி நல்ல நடைமுறைகளை துவங்குவதற்கான கணக்காக இந்த நாட்களை ஆக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் அதற்கு அனுமதி இருக்கிறது. அருமையானவர்களே, புத்தாண்டு இது போன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடும் ஒரு சாரார் அறியாமையால் செய்கிறார்கள் என்றால், இன்னொரு சாரார் வெகுஜன சமூகத்தை திருப்திப்படுத்த தாம் செய்வதாக அதை அவர்கள் செய்கிற அந்த தவறுகளை நியாயப்படுத்துவதையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் போன்ற ஏனைய மதத்தவர்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்காமல் இருப்பது, அவர்களுடன் கலந்து வாழ்ந்து கொண்டு அவர்களின் கொண்டாட்டங்களில் பங்கேற்காமல் இருப்பது இந்தியா போன்ற ஜனநாயக மதசார்பற்ற ஒரு நாட்டில் மத நல்லிணக்கத்திற்கு எதிரானதாகவும், இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் தவறான ஒரு தோற்றத்தையே பிற மதத்தவரிடம் ஏற்படுத்தும் என்றும் கூறி வருகிற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. எனினும் இஸ்லாமிய மக்களுடன் நெருங்கி பழகக்கூடிய, அண்மித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய சகோதர சமய மக்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை அவர்கள் அறிந்து தெரிந்து கொண்ட வகையில் பல விஷயங்களில் நம்முடன் ஒருவித நெகிழ்வோடு தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விதத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கோ நம்மில் சிலர் இது இஸ்லாமிய பழமைவாதம், இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்று குய்யோ முய்யோ என்று கூப்பாடு போடுகிற நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அறியாமையாலும் அறிந்திருந்தாலும் பிறரை திருப்திப்படுத்த இது போன்ற ஏனைய மத கொண்டாட்டங்களில் பங்கேற்பதை நியாயப்படுத்தும் அந்த நல்ல மனிதர்களுக்கு இறைவன் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? வரிதுவானும் மினல்லாஹி அக்பரு ذلك هو الفوز العظيم. அல்லாஹ்வினுடைய திருப்தியும் பொருத்தமுமே மிக்க மேலானதாகும், அதுவே மகத்தான வெற்றியுமாகும் என்பதாக குர்ஆனினுடைய 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, புத்தாண்டு கொண்டாட்டம் அது தேவையில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்களை நாம் கூற முடியும். அதில் ஒன்று, பல மூட நம்பிக்கைகள், பாவமான காரியங்களை இறைவன் மீது அச்சமில்லாமல், இறைவனுடைய பயமில்லாமல் பகிரங்கமாக செய்வது இந்த நாளில் பரவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, தனது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டதற்காக அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. இதை எந்த விதத்திலும் அறிவுபூர்வமான செயலாக நம்மால் பார்க்க முடியாது. இரண்டாவது, அந்த நாளில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அறிந்திருக்கலாம், கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ கூடாது என்பதாக சொல்லப்படும். அன்னைக்கு ஜனவரி 1 தேதி அன்று, வருடப்பிறப்பு அன்னைக்கு கடனை வாங்கிட்டா, கடனை கொடுத்துட்டா, அன்றை முழுவதும் நாம் கடன் வாங்கக்கூடிய, கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிற, அல்லது அன்னைக்கு நீங்க டீச்சர்கிட்டையோ அல்லது பெற்றவர்கள்ட்டையோ யாரிடமும் அடி வாங்கி விடக்கூடாது. அப்படி அன்னைக்கு அடி வாங்கிட்டா, அன்னைக்கு ஒரு நாள், அந்த ஜனவரி 1 நாள் ஏதாவது நமக்கு தீங்கு ஏற்பட்டால் அந்த வருடம் முழுவதும் அடி வாங்கி கொண்டிருக்க வேண்டும், அந்த வருடம் முழுவதும் நமக்கு சோகமாக அமைந்துவிடும் என்றெல்லாம்
சொல்லப்படுகிற மூட பழக்க வழக்கங்களும் நிலவுகிற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அந்த நாளில் யாரிடமும் ஏச்சு பேச்சுகள் எதுவும் வாங்கிவிடக் கூடாது என்று சொல்லுகிற நிலை. அன்னைக்கு ஏச்சு பேச்சு வாங்கிட்டா, யார்கிட்டையாவது திட்டு வாங்கிட்டா வருடம் முழுவதும் திட்டு வாங்க வேண்டும் என்று சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்களே சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தனது எதிர்காலம், தனது குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை புத்தாண்டை வைத்து கணித்து ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலைகளும் கூட சில குடும்பங்களில் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். இதையெல்லாம் விட அன்றைய நாளின் அதிகாலை தொழுகையை மட்டும், வாழ்நாளில் என்னைக்கு நீ தொழுகையை விட்டியோ தொழுதையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த ஜனவரி முதல் நாள் இருக்கிறதே அன்றைக்கு நீ தொழுகையை நீ விட்டுறக்கூடாது. அன்னைக்கு நீ தொழுதுட்டா வருடம் முழுவதும் தொழுததாக ஆகிவிடும் என்கிற எண்ணமோ ஏதோ தெரியவில்லை. பயபக்தியுடன் சுபுகினுடைய தொழுகைக்காக வேண்டி ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பயபக்தியோடு அன்றைக்கு தூங்கிறாத, தொழுகை விட்டுறாத பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள். அப்படி தொழுதால் அந்த ஆண்டினுடைய அனைத்து நாட்களும் நல்லபடியாக அமையும் என்கிற ஒரு பழக்கம். அதே போல டிசம்பர் 31 நள்ளிரவு வரைக்கும் விழித்திருந்து புது வருடம் பிறந்ததும் உடனே அந்த நேரத்தில் கத்துவது, விசிலடிப்பது, கூச்சலிடுவது, ஆடல் பாடல்களில் கலந்து கொள்வது, ஆடி பாடி மகிழ்வது, மது குடிப்பது, சூதாடுவது, வான வேடிக்கைகளை வெடிக்க வைப்பது, அதை வேடிக்கை பார்ப்பது, அந்த அந்த புத்தாடு பிறந்தவுடன் அதை டிவியிலே செல்போன்களிலே அதை பார்த்து கொண்டு கூச்சலிடுவது, அதை அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இஸ்லாமிய குடும்பங்கள் அதிகரித்து போயிருக்கிற நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதா, அனுமதி இருக்கிறதா என்று பார்க்கிற போது அனாவசியமான வீணான காரியங்களுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. கொண்டாட்டங்கள் மிக மகிழ்ச்சியாக நம்முடைய மனமகிழ்வை வெளிப்படுத்தக்கூடிய நாள் என்று பார்க்கிற போது இஸ்லாம் 2 பெருநாட்களை மட்டும்தான் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறது. ஈதினுடைய பெருநாள், ஈதுல் அத்ஹாவினுடைய பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஈது நோன்பு பெருநாள் என்று சொல்கிறோமே, இந்த 2 பெருநாட்களும் தான் ஹராம் கலந்து விடாத வகையில் எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்று மார்க்க நமக்கு கற்று தந்திருக்கிறது. அது அல்லாமல் வேறொரு கொண்டாட்டங்கள் என்பது கூடாது என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிற நிலையாக அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, பனு இஸ்ராயில் சமூகத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பித்தது, சோதனை எங்கே இருந்து அவர்களுக்கு துவங்கியது என்று நாம் பார்க்கிற போது இன்றைக்கு இந்த மாதிரியான ஹராமான காரியங்கள் நடக்கிறது. எத்தனையோ வீடுகளில், குடும்பங்களில், நம்முடைய தெருக்களில் இஸ்லாத்திற்கு மாற்றமான, இஸ்லாத்திற்கு புறம்பான காரியங்கள் நடக்கிறது. நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? நாம் சரியாக இருக்கிறோம், நம்முடைய வீட்டினுடைய நிலை சரியாக இருக்கிறது, அதுபோதும் யார் எப்படி எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்கிற ஒரு நிலைதான் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் மார்க்கம் அப்படி ஒரு தவறுகள், ஹராமான காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லல, முடிஞ்சா தடுக்கணும். அதற்கு சக்தி பெறவில்லை என்று சொன்னால் வெறுப்பையாவது தன்னுடைய முகத்தில் காட்ட வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்படி அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும், அதோடு நாம் கலந்து விடக் கூடாது. எங்கோ ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவர்கள் செய்கிறார்கள், நமக்கென்ன என்கிற நிலை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் இப்படியெல்லாம் நாட்டில் நடக்கிறது, நம்முடைய சமுதாய மக்களே, நம்முடைய பிள்ளைகளே இப்படி சொல்கிறார்களே, இவர்கள் திருந்திவிட மாட்டார்களா? யா அல்லாஹ், இவர்களுக்கு ஹிதாயத்தை, நேர்வழியை கொடு, ஒழுக்கத்தை கற்பி நல்ல பிள்ளைகளாக வளர நீ கிருபை செய் என்றெல்லாம் அவர்களுக்காக துஆ செய்வது, நல்ல வழிகளை அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரியான ஹராமான காரியங்கள் நடைபெறுகிற போது, அதை நாம் கேள்விப்படுகிற போது, அதை பார்க்கிற போது குறைந்தபட்சம் ஒரு வெறுப்புணர்வையாவது நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை எங்கே இருந்து துவங்கியது என்று சொன்னால் அவர்களில் சில நல்லவர்களும் இருந்தார்கள். மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது, இஸ்ரவேலர்களில் சில நல்லவர்களும் இருந்தார்கள். அவர்கள் நல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் சில தவறுகளை, பாவமான காரியங்களை செய்தார்கள்.
அப்படி செய்கிற போது இந்த நல்ல மக்கள் இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணாங்களா, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கப்பா, ஏன்பா இப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல தண்டித்தார்கள், கண்டித்தார்கள், அதை சுட்டி காட்டினார்கள். அப்போ நாளடைவுல அவங்க அதை கேட்கல, திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, யார் இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்பதாக சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்களோ, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காததா, யாருதான் செய்யல, யார் வீட்டு பிள்ளைகள் தான் செய்யல, நம்ம பிள்ளை மட்டும் நம்ம எதுக்கு அவனை ஒதுக்கி வைக்கணும், இதெல்லாம் எதுக்கு நம்ம பழமைவாதம் பேசணும் என்றெல்லாம் சொல்லி யார் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சுட்டிக்காட்டினார்களோ அந்த நல்லவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் அவர்களோடு சேர்ந்து அந்த தவறுகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னும் சில நல்லவர்கள் இருந்தார்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க அவங்களோட சேர்ந்து அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க தப்பு பண்றதுக்கு உடந்தையா இருக்கிறீங்க, நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம், அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, யார் என்ன பண்ணா எங்களுக்கு என்ன, எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன என்ற அமைதியாக இருந்தார்கள். இப்படி அமைதியாக இருந்ததின் காரணம்தான் பனு இஸ்ரவேலர்களில் நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய சோதனை ஆரம்பமாவதற்கு இதுவே காரணமாக அமைந்தது என்பதாக மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இறைவனுடைய சாபத்தை பெறுவதற்கு அதுதான் அவர்களுக்கு காரணமாக அமைந்தது என்கிற போது, தவறுகள் நடைபெறுகிற அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் நம்முடைய முகத்திலாவது ஒரு வெறுப்புணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களோடு போய் இணைந்து விடக்கூடாது, நாம் பார்த்துவிட்டு மௌனமாக இருந்து விடக்கூடாது என்பதில் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகள் நிறைந்த ஒரு நகரத்தை தலைகீழாக புரட்டி அழிக்கும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான் அல்லாஹு தஆலா. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா ரப்பி இன்ன ஃபீஹிம் அப்தக ஃபுலானன் லம் யாஸிக தர்ஃபத ஐன். ரப்பே, இந்த நகரத்தை நீ அழிக்க சொல்லி இருக்கிறாய், நீ அழிக்க சொன்ன அந்த நகரில் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண் சிமிட்டும் நேரம் கூட தவறான வழியில் அவர் சென்றது கிடையாது, பாவமான காரியங்களை அவர் செய்தது கிடையாது, அந்த அளவுக்கு மிகவும் நல்ல மனிதராக இருக்கிறாரே, அவர் இருக்கிற போது எப்படி நான் இந்த நகரத்தை இந்த ஊரை அழிக்க முடியும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், யக்லிபுஹா அலைஹிம் ஃபஇன்ன வஜ்ஹஹு லம் யதமஅஸ் ஃபிய சாஅத்து கத். அவரையும் சேர்த்தே நீங்கள் அழித்து விடுங்கள் என்பதாக சொன்னான். அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிற போது, அவர்கள் பாவம் செய்ததை இவர் கண்டும் இவருடைய முகத்தில் வெறுப்பினுடைய அடையாளம் கூட ஏற்படவில்லை, எனவே அவரையும் சேர்த்து அழித்து விடுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் ஒரு பாவமான காரியம், தவறான காரியங்கள் நடைபெறுகிற போது இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற வெறுப்புணர்வாவது நம்முடைய முகத்தில் ஏற்பட்டு விட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் மதுவில் மூழ்கும் முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். புத்தாண்டு என்றாலே மதுவை ஞாபகப்படுத்தும் அளவுக்கு, வருடத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு மது விற்பனை அதிகம் நடைபெறும் நாளாக ஜனவரி 1ஆம் தேதி இருக்கிற நிலையையும் நம்முடைய தமிழகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று அதிகமாக போதைக்கு அடிமையானவர்களின் பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம் வாலிபர்கள் தான் மற்றவர்களை விட முன்னணியில் இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நம்மால் பார்க்கப்படுகிறது. புத்தாண்டு அன்று நள்ளிரவில் பைக் ரேஸ் வழக்கில் அதிகமாக பிடிபடக்கூடிய மக்களினுடைய நிலை யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அதிலும் அதிகமாக முஸ்லிம்களுடைய பெயர் தான், முஸ்லிம் இளைஞர்களுடைய பெயர் தான் அடிபடுகிற நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது அல்ல. நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். மதுவை ஒரு மனிதன் குடித்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளியே வராமல் அதே நிலையில் அவன் மரணிக்கிறான் என்று சொன்னால், நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களும் தாகம் தாகம் என்பதாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய நாளில்
யார் இந்த உலகத்தில் வாழுகிற போது மதுவை குடித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் ரதகத்துல் ஹபால் என்று சொல்லப்படுகிற அந்த பானத்தை புகட்டுவார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் அந்த நாயக தோழர்கள் கேட்டார்கள், ரதகத்துல் ஹபால் என்றால் என்ன? அந்த நரகவாசிகள் அவர்களுக்கு தாகம் தாகம் என்பதாக கேட்கப்படுகிற போது அந்த ரதகத்துல் ஹபால் என்கிற அந்த பானத்தை புகட்டுவதற்காக அந்த நரக காவலாளிகள் கொண்டு ஓடுகிற அந்த நேரத்தில் இந்த நரகத்தினுடைய வேதனையை எங்களுக்கு மேலானது, எங்களுடைய தாகத்தை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம், இந்த ரதகத்துல் ஹபால் எங்களால் குடிக்க முடியாது என்பதாக ஓட்டம் எடுக்கிறார்கள். அந்த நரகத்தில் எங்கே ஓடி ஒளிந்து விட முடியும்? அவர்களை பிடித்து இழுத்து வந்த அந்த நரக காவலாளிகள் அந்த ரதகத்துல் ஹபால் என்கிற அந்த பானத்தை அவர்களுடைய வாயிலை ஊற்றி விடுகிற போது அது அதனுடைய சூடு, அதனுடைய வெப்பம் அவர்களுடைய குடலை கிழித்து கொண்டு வெளியே வரும். அதனுடைய நாற்றம் தாங்க முடியாமல் அப்படியே அவர்கள் தன்னுடைய குடலையும் சேர்த்து வாமிட்டு எடுப்பார்கள், வாந்தி எடுப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோதுதான் அதனுடைய கடுமையை உணர்ந்த அந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், ரதகத்துல் ஹபால் என்றால் என்ன என்று கேட்கிற போது அது அந்த நரகவாசிகளுடைய சீலும் சலமும் என்பதாக சொன்னார்கள். யாருக்கு அது புகட்டப்படுகிறது? இந்த உலகத்தில் வாழுகிற போது யார் மதுவை என்ஜாய் என்கிற பெயரிலே குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை நரகத்தினுடைய பானமாக அது புகட்டப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவன் குடிக்கிற அந்த மது என்பது, ஒயின் என்பது, அவன் அது எந்த பெயரில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் அந்த ருசியான அந்த மதுபானத்தை கொடுக்கவில்லை, ரதகத்துல் ஹபால் என்று சொல்லப்படுகிற நரகத்தினுடைய சீலையும் சளத்தையும் அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்முடைய சமுதாய மக்களை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. அருமையானவர்களே, அரபு நாடுகளும் இன்று பல்வேறு விதமான அனாச்சாரங்களிலும் கொண்டாட்டங்களிலும் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அரபு நாடுகளிலேயே அந்த மாதிரி நடக்கிறத அவர்களுக்கு தெரியாததா? அங்கேதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குர்ஆன் அரபு மொழியில் தானே இறங்கியது. அவர்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிந்துவிட போகிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அரபிகள், அரபு நாட்டில் உள்ளவர்கள் எது செய்தாலும் சரி என்று சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அதை நாம் நியாயப்படுத்தி விட முடியாது. காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான மார்க்கமே தவிர, அவர்கள் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதுதான் நமக்கான மார்க்கமே தவிர, அரபிகள் செய்வதோ அவர்களுடைய நடைமுறையோ நமக்கான மார்க்கம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال النبي صلى الله عليه وسلم يقول ليكونن من امتي اقوام, என் உம்மத்தில் சிலர் தோன்றுவார்கள், يستحلون الحر والحرير, அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய விபச்சாரத்தையும் பட்டாடையையும் அவர்கள் ஹலாலாக்கி கொள்வார்கள், வல் ஹம்ர வல் மஆசிப், மதுவையும் இசை கருவிகளையும் அவர்கள் ஹலாலாக்கி விடுவார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போல தெரிகிறது. இந்த ஹதீஸின்படி பல முஸ்லிம் நாடுகளில் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் மீறப்படுகின்றன என்பதை நாம் கவனத்திற்கு கொண்டு வந்தாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்திய முஸ்லிம்களிடம் இருக்கும் பேணுதல் கூட சில முஸ்லிம் நாடுகளில் உள்ள பலரிடம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சவுதியில் தற்போதைய மன்னர் சல்மான் ஏற்படுத்திய விஷன் 2030 என்ற மறுசீரமைப்பு திட்டத்தின்படி பல புதிய சட்டங்களை அவர் கொண்டு வந்துள்ளார். பெண்கள் கார் ஓட்ட விதிக்கப்பட்டிருந்த தடை என்பது அது சமீபத்திலே நீக்கப்பட்டிருக்கிறது. சினிமா தியேட்டர்கள் அது திறக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க கணவரினுடைய அனுமதி எல்லாம் தேவையில்லை என்கிற அந்த சட்டமும் அங்கே சவுதியிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக சமீபத்தில் மௌசமுர் ரியாத் என்ற பெயரில் சவுதியின் தலைநகர் ரியாத்தில் நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சி உண்மையான மூமின்களினுடைய உள்ளத்தில் மிகவும் மன வேதனையை, கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்ணாடி ஸ்கிரீனில் காபாவை உருவாக்கி அதற்கு முன்னால் காபாவில் நின்று ஆடுவதை போல அதற்கு முன்னால் அரைகுறை உடைகளோடு ஆபாசமான நடனங்களை
ஆடக்கூடிய அந்த பெண்கள் ஆடி அதை கொண்டாடி அரபிகள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையும் நம்மால் அங்கே பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இதை தட்டி கேட்க மாட்டார்களா என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய பல வயதான உலமாக்கள் அவங்க கூட அதை தட்டி கேட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்படியாக மெல்ல மெல்ல ஷரியத் சட்டங்கள் பலவீனமடைந்து கொண்டிருக்கிற நிலையை சவுதியில் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்று வேறு சில அரபு நாடுகளிலும் மெல்ல மெல்ல ஷிருக்கு நுழைந்து கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம். அபுதாபியில் ஒரு கோவிலை நமது பிரதமர் சென்று திறந்து வைத்தார் என்பது பல வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற பிரபலியமான விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். மகாபாரத, ராமாயணம் ஆகியவற்றை அரபியில் மொழிபெயர்த்து அதை இந்திய பிரதமருக்கு அன்பளிப்பாக தந்தது சமீபத்தில் நடைபெற்ற விஷயமாக அமைந்திருக்கிறது. நடுநிலை இஸ்லாத்தை அறிமுகம் செய்ய போகிறோம், நடுநிலை இஸ்லாத்தை நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம், முழு உலகுடன் உறவாடும் திறந்த சமூகமாக சவுதி அரேபியாவை மாற்றப் போகிறோம் என்பதெல்லாம் தற்போது சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய வாசகங்களாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான இமாம்கள் மஸ்ஜிதுகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை ஏற்பவர்கள் மட்டுமே பணியிலே நீடிக்க முடியும் என்கிற நிலை அந்த நாட்டில் இருக்கிறது. சமீபத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய இமாம் அவர் சொல்லி இருக்கிறாரு, பெண்கள் புர்கா அணிய வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை, அவர்கள் அணிய வேண்டிய தேவையில்லை என்பதாக சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இப்படி சொன்னால்தான் அவரால் அந்த பணியில் நீடிக்க முடியும் என்பதுதான் இப்போது தற்போதைய சவுதியினுடைய நிலையாக அமைந்திருக்கிறது. முற்கால மாமேதைகள் ஆய்வு செய்த ஹதீஸ்களை மறு ஆய்வு செய்யும் நோக்கில் மன்னர் சல்மான் ஹதீஸ்கலை ஆய்வகம் ஹதீஸ்கலை ஆய்வகம் திறக்கப்படும் என்பதாக சவுதியினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஹதீஸ்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விளக்கங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியில்லை என்பதும், நாங்கள் புதிதாக ஆய்வு செய்து சொல்லுவோம், அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம் என்கிற நிலைக்கு இன்றைக்கு சவுதி அரசாங்கம் வந்திருக்கிறது. அரபுலகிலும் சிலை வணக்கம் தலைதூக்கும் என அன்றைக்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து சென்றார்கள். அது இன்றைக்கு மெல்ல மெல்ல அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையைத்தான் இன்றைய தற்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு புத்தாண்டின் சமயத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அருமையான வாசகத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இர்தஹலத்தி துன்யா முதுபிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா வலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அல் பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு அப்னா துன்யா. இர்தஹலத்தி துன்யா முதுபிரா, ஒரு ஆண்டு அது முடியும் போது அந்த ஆண்டு முடிகின்ற அந்த ஆண்டு புறமுதுகு காட்டி சென்று விட்டது. ஒரு தகலத்தில் ஆகிரத்து முக்பிலா, மறு ஆண்டு புதிதாக துவங்குகிறது என்றால் அந்த ஆகிரத்தினுடைய முகமாக, மறுமையினுடைய முகமாக, மௌத்தினுடைய முகமாக அது உங்களை முன்னோக்கி நிற்கிறது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அல் பனூன், இந்த உலகத்திற்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆகிரத்திற்கென்று சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் ஆகுவதாக இருந்தால் ஆகிரத்தினுடைய பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, நீங்கள் அழியக்கூடிய இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது அல்ல. ஒரு வருடம் கழிந்து கொண்டிருக்கிறது, புது வருடம் வருகிறது என்று சொன்னால் அது மௌத்தின் முகமாக மறுமையை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அது சந்தோஷப்படக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ்விடத்தில் நான் கடந்து போன இந்த காலங்களில் என்ன நன்மைகளை செய்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டுமே என்கிற எண்ணம் தான் நம்மிடத்திலே தலை தூக்கி நிற்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது அல்ல. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் வரலாம். அப்படி மரணம் வருகிற போது ஒரு நொடி பொழுது பிந்தவும் செய்யாது முந்தவும் செய்யாது என்கிற போது அந்த மரணம் என்பது நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. எந்த நேரத்திலும் வரலாம், எந்த வயதிலும் வரலாம் என்கிற போது இந்த உலகம் என்பது, இந்த உலக மோகத்தில் மூழ்கி இந்த உலகமே நிரந்தரமானது என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதிலிருந்து எத்தனை மரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன படிப்பினைகளை, என்ன பாடங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பிறந்த குழந்தையிலிருந்து நடுத்தர வாலிப வயதுடையவராக இருந்தாலும்
இன்னைக்கு மைல் அட்டாக் என்பதாக சொல்கிறார்கள். திடீர் நல்லா இருந்தவங்க இப்பதான் பார்த்துட்டு வந்த அதுக்குள்ளேயுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகமான மரணத்தினுடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. என்ன பாடம் பெற்று விட்டோம்? என்ன படிப்பினையை நாம் பெற்றிருக்கிறோம்? நாம் சிறு வயதில் வாலிப வயது என்றல்லாமல் வயதானால் தான் என்றல்லாமல் என்றைக்காக இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. எத்தனை வயதானாலும் மரணம் என்பது நமக்கு வந்துவிடும். அது பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பதவியினுடைய உயர்வில் இருந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆட்சியினுடைய மன்னராகவே இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயமானது, உறுதியானது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நமது நாட்டினுடைய 14வது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தனது 92வது வயதில் காலமானார் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயது எத்தனை ஆனாலும் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் மரணம் நம்மை தொட்டே தீரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் அஜர்பைஜானில் இருந்து 67 பேருடன் ரஷ்யா சென்ற விமானம் கஜகஸ்தானில் விழுந்து நொறுங்கியது என்கிற செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 38 பேர் அதுல பயணம் செய்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள். 29 பேர் காயங்களுடன் தப்பித்திருக்கிறார்கள். மரணித்தவர்கள் எப்படியாவது தப்பித்து விடலாம், நாம் வீட்டுக்கு சென்று விடலாம் என அவர்கள் எண்ணி இருக்கலாம். தப்பித்தவர்கள் இன்றே முடிந்து விட்டது எல்லாம் அவ்வளவுதான் என்பதாக கணித்திருக்கலாம். அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது. அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு முஸ்லிம் பயணி ஒருவர் அவர் தன்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ காட்சியை பதிவு செய்து தன்னுடைய மனைவிக்கு அனுப்பி வைக்கிறார். விமானம் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது, நான் வீட்டுக்கு திரும்பி வருவேனா என்பது எனக்கு தெரியாது, என்னுடைய கடைசி நிமிடங்களாக இது இருக்கலாம் என்பதாக சொல்லிவிட்டு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதாவை சொல்லியவாறு அப்படியே நாம் மரணித்து விட வேண்டும் இந்த விபத்தில் என்று எண்ணிக்கொண்டு அந்த ஈமானிய பலத்தோடு அவர் உறுதியோடு அவர் அளவில்லை, அரற்றவில்லை, அவர் கதறவில்லை, கத்தவில்லை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி அவர் விபத்து ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் எழுந்து வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்கிறார். அவருடைய மனைவி செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு என்னுடைய கணவர் சிறு காயங்களோடு அவர் உயிர் தப்பி இருக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். யாருடைய உயிர் போக வேண்டும் என்பதும் அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. யார் தப்பிக்க வேண்டும் என்பது அது அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. அதற்குரிய நேரம் அவருக்கு வரவில்லை, அவ்வளவுதான். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் மனிதர்களாக ஒருவன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவருக்கு இறப்பு என்பது நிச்சயம் என்பதை நாம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது இல்லை என்பதை கவனத்தில் வைத்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கென்று ஒரு வாழ்க்கை வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தான் தோன்றித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகம் நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் உலக மோகத்தில் மூழ்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து விட்டோம் என்று சொன்னால் நிரந்தரமான உலகமாக இருக்கக்கூடிய நாளை மறுமையில் நாம் சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற பட்சத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல, என்றைக்கும் நமக்கு மரணம் வரலாம் என்கிற அந்த சிந்தனையில் புத்தாண்டின் பெயரால் அறியாமையால் அறிந்து கொண்டே பிறரை திருப்திப்படுத்தும் நோக்கில் பெரும் பாவங்களின் பக்கம் அழைத்து செல்லும் அனைத்து கொண்டாட்டங்களில் இருந்தும் தவிர்த்து கொள்வோம். சத்திய மார்க்கத்தில் முழுமையாக நம்மை இணைத்துக் கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.